வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான். ஸோ கவுன்சிலிங் 7 வருஷமா கொடுத்துருக்கேன். ஸோ யூஜி மட்டும் கிடையாது, பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி எம்எஸ், அதுக்கப்புறம் எம்டிஎஸ், டிஎன்பி டிப்ளமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஆயுஷோடைய பிஜி கோர்சஸ்க்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து, ஏன்னா இதுவரை நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணி போட்டதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. நேத்து நைட்டு வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து ஒரு பப்ளிக் ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதற்காக வந்து கொடுத்துருந்தாங்கன்றது நமக்கு ரெகார்டிங் queries ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆன் நீட் யூஜி 2024 ரிசல்ட் டிக்ளேர் ஆன் 4th June 2024. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நீட்டோடைய ரிசல்ட்டை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது 4ஆம் தேதி ஜூன் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டோடைய ஸ்கோரும் சரி, நீட்டோடைய எலிஜிபிலிட்டி மார்க்கும் சரி, நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இந்த வருஷம் அப்படின்ற மாதிரியா நிறைய மாணவர்கள், மாணவிகள், பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷனிஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக வந்து இதை பற்றி தான் பேசிக்கிருக்காங்க. இது ஒரு பெரிய இம்பாக்ட், இந்த வருஷம் வந்து நீட்டில் மிகப்பெரிய ஸ்கேமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கு பின்னாடி வந்து உண்மையிலேயே ஸ்கேம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு சின்னதாக வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு வந்து 2020 2024 வரையும் இந்த மினிமம் கட் ஆஃப் வந்து எப்படி வந்து அதிகமாக போயிருக்கு அப்படின்றத ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது ஸோ நிறைய சென்டர்ல வந்து டைம் லாஸ் ஆனனால நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க சொல்லி நிறைய பேர் வந்து ஸோ லாஸ் ஆன டைம்னால நிறைய பேர் கோர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து நிறைய எஜுகேஷனிஸ்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் வந்து 67 மாணவிகள் வந்து 720க்கு 720 வந்து எப்படி எடுப்பாங்க, அதுவும் ஒரே சென்டர்ல பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நம்பகத்தன்மை இல்ல, அதாவது நம்பவே முடியாத ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த 720 எப்படி எடுப்பாங்க எப்படின்னா, இப்ப வந்து கண்டிப்பா வந்து ஒரு -4 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெகட்டிவ் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பா கொடுத்தோம்னா -4 இருக்கு. அதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக்னா 218 219 எப்படி வந்துச்சு, இது எதன் அடிப்படையில இந்த கிரேஸ் மார்க் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ், அந்த ரிசல்ட் அன்னைக்கே வந்து அடுத்த நாள் ஒரு நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்தனாலதான் எங்களுக்கு இந்த 218 219 ஸ்கோர் வந்து நாங்க வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து, அதாவது ஒரு நோட்டீஸ், பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பப்ளிக் நோட்டீஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல வராம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லேட்டா தான் வருது. ஏன்னா ஒரு நோட்டீஸ் பாத்தீங்கன்னா நிறைய நோட்டீஸ் வந்து நமக்கு லேட்டா தான் வந்து என்டிஏ தரப்புல இருந்து வருது. இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, June 14 தான் ரிசல்ட் வந்து அபிஷியலா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்து நீட் ரிசல்ட்டர் நம்மளுடைய லோக்சபா நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நீட்டை வந்து ரிசல்ட்டை விட்டுட்டா கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் எல்லாரும் எலெக்ஷன் பத்தி தான் பேசுவாங்க, நீட் வந்து எக்ஸாம்ஸ் அந்த ரிசல்ட்டை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல வந்து ஒரு திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சு 30 நாளுக்குள்ள வந்து நீட்டோட ரிசல்ட் விடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நெசசரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து நாங்க ஸோ நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா May 5 நடந்துச்சா, அதுல இருந்து இன்னைக்கு
நமக்கு 4ஆம் தேதி கால்குலேட் பண்றப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 13+ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதனால அந்த 30 நாள் கூட நாங்க ரிசல்ட் விடணும். அந்த இதுக்காண்டி தான் நாங்க வந்து ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து வந்து இந்த ரிசல்ட்டை நாங்க வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேங்க. அவங்க வந்து எப்படி வந்து ஒரு இந்த விஷயம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த 218 19 அதுக்கப்புறம் வந்து இந்த 67 பேர் எடுத்த அந்த ஃபுல் மார்க் எப்படின்னா 270 அதே இது ஒரே சென்டர்ல 6 பேர் எடுத்தது இதெல்லாம் ஓகே. இந்த இடத்துல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிரேஸ் மார்க் எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கு 2018ல இதே மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு 1560 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்க வந்து மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13/6/2018 WPனா ரைட் பெட்டிஷன் 551 கேஸ் நம்பர் ஆஃப் 2018. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஒரு டவுட்டே வந்து வெளிப்படுது. இந்த இதை போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோடைய அபிஷியல் போர்ட்டல்ல இந்த நம்பரை நம்ம பெச் பண்ணி எடுக்கும்போது ஓகே இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஓகே 2018ல நம்பர் 551 அதாவது 551 ரைட் பெட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த பெட்டிஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு கீழே வந்து அதே பெட்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது எதற்காண்டி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிளாட்ன்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 2018ல கண்டக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து அங்கேயே நடந்திருக்கு. பட் ஆனா கிளாட் எக்ஸாம்ஸும் நீட் எக்ஸாம்ஸும் வேற வேற டிஃப்ரெண்ட் என்ன சொன்னா டிஃப்ரெண்டா வந்து நடக்கக்கூடிய ஒரு மோடு. அதாவது எப்படின்னா கிளாட்ன்றது ஒரு இந்தியன் லெவல்ல நடத்தக்கூடிய ஒரு காமன் லா அட்மிஷனுக்கான ஒரு டெஸ்ட் தான். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அண்ட் ஓவரால் நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த லா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் மாதிரியே அதுவும் வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து 2018ல நடத்தியிருக்காங்க. ஸோ அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்ன மாதிரிலாம் எரர் வந்துச்சு இதுல முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கக்கூடியது. ஸோ இந்த இதை சொல்றதுக்கு முன்னாடி நீட்டோடைய பேட்டர்ன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கிளாட்டோடைய மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் டிஃப்ரெண்ட், ரெண்டுக்குமே ஸ்கோர் வேற, எல்லாமே வேற. ஸோ அதுக்கு இதுக்கும் வந்து நம்மளால வச்சு பார்க்கும்போது எப்படி வந்து உங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தப்பா தான் வந்து நீட்டு வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்கு. அதையே நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஓகே எல்லாருக்கும் தெரியும் நீட்டோட எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் வந்து நமக்கு மொத்தம் வந்து 720 மார்க்கு. ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 200 அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோட். இதே நீங்க கிளாட் எடுத்தீங்கன்னா நமக்கு 2018ல ஸோ வைக்கும்போது ஆன்லைன், அதாவது எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் வச்சாங்க. இதோடைய டோட்டல் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னா 200 மார்க், அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். டோட்டல் எக்ஸாம்ஸ் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் எக்ஸாம்ஸ். ஸோ ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ வந்து கிளாட்ல என்ன நடந்துச்சு, எப்படி வந்து உங்க மார்க் கொடுத்தாங்க, இதோடைய அடிப்படையை வச்சு எப்படி வந்து நீட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்றத நம்மளால வந்து அதை வந்து எவாலுவேட் எப்படி பண்ணாங்கன்றதே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது எப்படி பண்ணாங்கன்றது கேள்வியே நமக்கு அதிகமா கேட்க தோன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல 2018ல நடக்கும்போது கொஸ்டின்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிட் நாட் அப்பியர் ஆன் த ஸ்கிரீன் அட் த ஸ்டார்ட். அதாவது வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு, அதாவது ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடந்திருக்கு, சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறனால அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் கரெக்டா வந்து அப்பியர் ஆகலன்றதையும், அடுத்து வந்து அந்த அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல, இந்த மாதிரி வந்து நிறைய அந்த நிறைய எரர் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த எக்ஸாம். இதனால வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி போச்சு, நிறைய டைமிங் லாஸ் ஆச்சு, இதனால நிறைய பேருக்கு வந்து மார்க் குறைஞ்சிச்சு. ஸோ ஓகே அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த கிளாட் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 4000, அதாவது 4690 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸோ ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுக்கு நிறைய வந்து என்னன்னா டைமிங் லாஸ் ஆச்சு, எஃபிஷியன்சியா வந்து அவங்க கொடுத்த டைமிங்ல எக்ஸாம்ஸோடைய இதை வந்து அதிகமாகவே எடுத்துக்கிடுச்சு. ஸோ இது வந்து அவங்க ஈஸியா வந்து ஆடிட் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் வந்து எப்படி எஃபிஷியன்சியா வந்து இந்த செகண்ட்ஸ் அதிகமாச்சு, எத்தனை செகண்ட் லாஸ் ஆச்சு, இதனால வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அவங்களால அட்டம் பண்ண முடிஞ்சிச்சு, எது கரெக்டா பண்ண முடிஞ்சு, எது ராங்கா பண்ண முடிஞ்சு, எல்லாமே டீட்டெயிலா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ஃபார்முலா என்னென்ன லாஸ் ஆச்சு அந்த டைமிங் அந்த ஒரு லாஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா போட்டு இவங்களுக்கு வந்து போனஸ், அதாவது போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஓகே ஸோ கிளாட் எக்ஸாம்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட் அப்படி கிடையாதுங்க, ஆஃப்லைன்ல. ஸோ ஆன்லைன்ல வந்து நம்மளால ஈஸியா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா பண்ணாலும்
எப்படி பண்ணாலும் ஸோ ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி எவாலுவேட் பண்ணிடலாம். பட் ஆஃப்லைன்ல பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்லைன்ல பண்ணும்போது ஒரு சென்டர்ல ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கொஸ்டினை ஒரு கொஸ்டினை 10 நிமிஷம் எழுதலாம். ஏன் அவருக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப நேரம் கூட எழுதலாம். அவர் எவ்வளவு செகண்ட்ல முடிச்சிருக்காரு, அந்த டைமிங் எப்படி வந்து கரெக்டா அவர் வந்து எஃபிஷியன்சியா வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கான்றது எப்படி ஃபைண்ட் பண்ணாங்க அந்த நீட், அதாவது என்டிஏ. ஸோ எப்படி வந்து அவங்க வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து இந்த நீட்டோடைய அந்த போனஸ் மார்க் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. இப்ப நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஓகே நீங்க போனஸ் மார்க் கொடுத்தாலும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத அதை நீங்க எங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாட் எக்ஸாமை சம்மந்தப்படுத்தி பண்ணும்போது இது பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி தெரியுது. ஸோ இதனால வந்து நிறைய மாணவர்கள் வந்து நீட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் மட்டும் இல்ல 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இயர் ஸோ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ரிப்பீட் பண்ணி அந்த மெடிக்கல் சீட்டை வாங்கணுன்ற ஒரு கனவா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹெவி காம்படிஷன்ல இந்த மெடிக்கல் செக்டார்ல இந்த மெடிக்கல் அட்மிஷன் போய்க்கு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய மாணவர்களுடைய அந்த ஒரு டெடிகேஷன் ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கரப்ஷனால வந்து ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் தரப்புல வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ அதே மாதிரியே வந்து ஸோ நீட் எக்ஸாம்ல ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து நிறைய ஷேர் பண்ணா மட்டும்தான் இந்த விஷயம் கவர்மெண்ட்ட போய் சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு 2 கேள்வி என்னன்னா, என்டிஏ வந்து எப்படி வந்து இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு போனஸ் மார்க் கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்று கிளாட் எக்ஸாம்ஸ், அதாவது அவங்க சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா கிளாட் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல, இது ஆஃப்லைன்ல. எப்படி வந்து அவங்க வந்து இந்த டேட்டாஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த என்ன சொல்றாங்கன்னா இந்த போனஸ் மார்க் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட டைமிங்கை வந்து எப்படி வந்து அவங்க அனலைஸ் பண்ணாங்க, எப்படி எவாலுவேட் பண்ணி இவ்வளவு மார்க்ன்றதை எப்படி கொடுத்தாங்க. இப்படி வரும்போது தான் இந்த 719 மார்க் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதே மாதிரி ஃபுல் மார்க் வாங்கினவங்க வந்து பிசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்வி வந்து 2 ஆன்சரை கொடுத்தனால நிறைய பேருக்கு வந்து டைமிங் லாஸ் ஆச்சு. அதனால நாங்க வந்து அந்த போனஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் நம்ம சேனல்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுடைய